ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். கைகளை உயர்த்தி ஹalleluya. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிற கர்த்தர், ஹalleluya. நாம பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். கர்த்தர் ஒண்ணு செய்யறதுக்கு காத்திருக்கணுமா? என்ன வரணும்? அவருக்கு பலன் வர காத்திருக்கிறாரா? ஆமே. நாம பலனடைய காத்திருக்கிறோம். ஆமா, எல்லாம் நம்ம காத்திருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆனா கர்த்தர் காத்திருக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஒண்ணுமே இல்லையே. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும், அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. சகலமும் எல்லாமே அவருக்காக இருக்கிறது. ஆண்டவருக்கு எந்த காரியம் கைகூடி வராது. இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு ஆண்டவர் என்னைக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர். ஓசியா 3:3 கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு வார்த்தையை பேசுவார். அந்த வார்த்தை இப்படி, அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். தேவன் ஏன் காத்திருக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் காத்திருப்பார், இறங்கும்படி காத்திருப்பார், மனதிருகும்படி எழுந்திருப்பார் என்று. அப்ப அவருடைய வேலை வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார், அவர் அமர்ந்திருப்பார், அவர் பொறுமையாயிருப்பார். அவருடைய வேலை வரும்போது காத்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யவும், அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவும் கர்த்தர் எழுந்திருப்பார் என்று வேதம் காண்பிக்கிறது.